தான் வந்திருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பர்பஸ் ஆஃப் ஒர்க் ஷாப். ஸோ அதனால நீங்களும் என்ன பண்ணணும், ஏதாவது இங்கே விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா அதுக்கு பதில் சொல்லக்கூடிய முதலாளா நீங்க இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை ஒத்துக்கலாமா சார்? முடிச்சல சார், சரிங்களா? குரு பார்க்க படிக்கல. சரி, நான் யாரையா பார்த்தேன், நான் பாட்டுக்கு வந்தேன், ஒரு மூலையில் உட்காந்துருக்கேன், என்ன போய் இப்படி குரு பார்க்குறீங்கன்னு சொல்றீங்கன்னு. சரி ரைட் சார். ரெண்டு விஷயம் நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு பாண்டு மாதிரி, நம்ம ரிட்டர்ன் பாண்டு மாதிரி அன்ரிட்டன் பாண்டா போட்டுக்கிறோம். நீங்க எனக்கு குறுக்கு பார்க்க கூடாது. என்னன்னு இல்லை, ஸ்டேஜ்ல பேசுற யாரையும் அந்த மாதிரி பார்க்காதீங்க. ஓகே ரைட். ஸோ ரெண்டாவது விஷயம், நான் மட்டும் பேசுறதுக்கான ஒர்க் ஷாப் இது கிடையாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசுறோம். சரி, தேங்க்யூ. இப்போ நம்ம நம்பர் 1 2 3 நீங்க சொல்லுங்க. அழகான வசீகரமான கலர்ஃபுல்லான ஒரு பூ இருக்கு வச்சுக்கீங்க. அந்த டேபிள் அந்த பக்கம் வைக்கிறோம். போத் ஆர் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றேன். உலகத்திலேயே ரொம்ப கலர்ஃபுல்லான அட்ராக்டிவான ரொம்ப ரேரான ஒரு பூ இருக்கு, அது அந்த பக்கம் இருக்கு. 2 இந்த கடைசியா இருக்கிற இவங்க என்ன பண்றாங்கன்னா அதே கூண்டு தான் உங்களுக்கு, அதே தான் அவங்க சாப்பாடுலாம் கொடுக்கலாம். பட் இவங்களோட டாஸ்க் என்ன, அந்த நாயை எடுக்கணும், கொஞ்சணும், அதுக்குள்ள விளையாடணும், கொஞ்சணும், அதுக்குள்ள விளையாடணும். எவ்வளவு நேரம் நீங்க 6 பேர் மாறி மாறி இதை பண்றீங்களோ அவ்வளவு நேரம் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி நாயை எவ்வளவு சொன்னா சாப்பாடு போட்டா கூட்டிடலாம். சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும்னு சொன்ன, எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணலாம், சாப்பாடு தான் வைக்கலாம், அடிக்கணும். அதை நீங்க உள்ள வச்சிருக்கலாம், வெளியில வச்சிருக்கலாம். சரியா இல்லை? ரைட். நீங்க என்ன பண்ணணும், சாப்பாடு வைக்கிறீங்க, அதை கூட கொஞ்சறீங்க, அதை வந்து நீங்க பேசுறீங்க. ஆர்டிஸ்டர்ஸ் இருக்கீங்க, ஃபார்மர்ஸ் இருக்கீங்க, டீச்சர்ஸ் இருக்கீங்க, ரைட், பிசினஸ் பீப்புள் இருக்கீங்க, எல்லாரும் இருக்கீங்களா? அப்படிதானே? உங்களுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் தேவையா இல்லையா? ஒரு பொலிட்டிஷியனா இவருக்கு கண்டிப்பா பப்ளிக் ஸ்பீக்கிங் தேவை. ஒரு ஸ்டூடெண்ட் அவருக்கு தேவையா தேவையில்லையா? ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. ஸ்டேஜ் ஏறி நீங்க பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் உங்களுக்கு ஸ்டூடெண்டா இருக்கும்போது வருமா வராது? வருமா வராது? ரைட். சரி, வேற யார் இருக்கா? பிசினஸ் பீப்புள். நீங்க நல்லா பிசினஸ் பண்றீங்க சார், ஒரு டாப் லெவல் பிசினஸ் பீப்புளா வந்துட்டீங்க. உங்களை வந்து டெட்எக்ஸ்னு ஒரு மிகப்பெரிய இடத்துல கூப்பிடுறாங்க, இல்ல காரைக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல உங்களை கூப்பிடுறாங்க சார். சேம்பர்ல ஒரு 500 பேர் மெம்பரா இருப்பாங்க, அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட போய் நீங்க எப்படி, அதாவது சரியா 4 then 5 அப்படின்னா ஆல் தி பிசினஸ் சொல்ல போறோம். புரியுதா? 1 2 3 5 எத்தனை பேர் கேட்கிறீங்க? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பப்ளிக் ஸ்பீக்கிங் சீமான் பேசுறாரோ, இப்ப எப்படி வைகோ பேசுறாரோ, இப்ப எப்படி கலைஞர் பேசுறாரோ, அந்த மாதிரி அந்த காலத்துல ஹிட்லரோட பீரியட்ல பயங்கரமான மிக சிறந்த பேடை பேச்சாளர், சர்வாதிகாரின்னு சொல்லலாம். எப்படி ஹிட்லர் வந்து ஒரு சர்வாதிகாரியோ அதே மாதிரி வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க நபர். ஹிட்லர் வந்து நம்ம நெகட்டிவா தெரிஞ்சிருக்கோம், பட் எல்லாரையும் பாருங்க. ஏன்னா ஹரி ஒரு பாயிண்ட் சொன்னாப்ல, எனக்கு இங்க இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களா இருந்தா எனக்கு மேடையில பேசுறது கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும்னாப்ல. சோ அந்த தெரிஞ்சவங்களா மாத்திக்கிறது நான் என்ன பண்றேன், எல்லாரையும் ஒரு தடவை அப்படியே கண்ணோட கண்ணை பாத்துறேன். சோ அப்ப எல்லாரும் என்ன பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, நானும் அவங்களை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அதுலயே 50% உங்களுடைய ஃபியர் போயிடும். ஒரு நாள் மட்டும் கட் பண்ணி உங்க டீமுக்கு கொடுத்துருங்க. அந்த பேப்பரை 8 பீஸ் வர மாதிரி 4ஆ மடிப்பீங்களா? ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி 1 2 இப்படி படிச்சுன்னா இந்த சைஸ்ல எனக்கு பேப்பர் போதும். இந்த சைஸ் சரிங்களா? ரைட். இது 3-4 பேர் நிற்கிறாங்க, அவங்களாம் பார்த்து நமக்கு சரி இவங்க நல்லா பேசுறாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவோம். அவரும் நானும் ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பக்கு நினைக்கிறா, சரி ரைட். பக்குன்னு நிப்பாட்டுவாங்க, பக்குன்னு நிப்பாட்டுவோம். ரைட். இந்த ஒரு நிமிஷம். இப்போ நீங்க டைம் உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் 5 நிமிஷம் தரேன். பலூனை ஊதுறீங்க, வெடி நீங்க ஒரு நிமிஷம் ஆரம்ப முடியுது இல்லை? எவ்வளவு நிமிஷம் பேலன்ஸ் இருந்துச்சு?
5 செகண்ட். ஓகே, கிட்டத்தட்ட வந்து 55 செகண்ட்ஸ் பவித்ரா பேசிருக்கலாம்ல. சூப்பர். நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குன்னு மேடம் சொல்லுங்க. சோ அது அப்பதான் நீங்க எவ்வளவு செகண்ட்ஸ் முடிச்சிருக்கீங்க தெரியும். 5 செகண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மாதிரி ஒரு 60 நிமிஷம் இருச்சோம். எங்க என்னடா நீ பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் பேசும்போது அப்ப சித்தி கிருஷ்ணா குட்டி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது நவுனாங்க, மைக் கூட்டு வெளில வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வாய்ஸ் என்னாச்சு கேட்கு. இது ஒரு சின்ன கிரௌட 30 பேருக்கு ஓகே. இதே 300 பேர் உட்கார்ந்து நவுனா எப்படி கேட்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். இந்த கால் என்ன பண்ணாங்கன்னா பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டாங்க. ரைட், பின்னாடி கொண்டு போய் வச்சாங்க. இல்லை நம்ம நேச்சுரலா பிறந்ததுலேருந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க விஷயம். பட் நாம என்ன பண்ணுவோம், ஸ்டேஜ்ல we should not do this. அதே மாதிரி காலத்துக்கு முன்னாடி வச்சுட்டு லேட்டர் முன்னாடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியது, அவாய்ட் பண்ண வேண்டிய பாடி லாங்குவேஜ். இது மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து பண்ண போறீங்க. நான் பார்க்கிறேன். சில பேர் உஷாரா இருப்பீங்க. ஓகே ரைட். இனிய காலை வணக்கம். என்னுடைய அன்பு தம்பிக்கு நான் வந்துட்டு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஒரு அறிமுகம் கொடுத்ததுக்கு. நான் அறிமுகப்படுத்தப்படுறது என்னுடைய அன்பு நண்பர் தான், மாகி நம்பி. அவர் வந்துட்டு ஒரு சிறந்த வியாபாரியாக வந்துட்டு எழுதி கொடுத்துருக்காரு. உண்மையாக ஒரு சிறந்த வியாபாரி தான், நல்ல கடின உழைப்பாளி. தன்னோட கடின உழைப்பால் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு 10:45க்கு எனக்கு வந்துட்டு ஒரு மோட்டர் வேணும். நைட்டு வந்து மோட்டர் வீணாக போயிடுச்சு. எனக்கு என்னோட பையன் ஒருத்தவங்க கால் பண்ணி என்கிட்ட லைனா வந்துட்டு இருக்கு. கரெக்டா இல்லையா? அடுத்து சாரதி யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. தச்ச சட்டை கோண சட்டை கிட்டத்தட்ட ஓட சட்டை. நல்ல சவுண்டா சொல்லுங்க. இன்னும் உங்க வாய்ஸ் நல்லா தெளிவா கேட்கணும். நல்லா சொல்லுங்க. நீங்க சொல்றதுலே அந்த வார்த்தை உச்சரிப்பு நான் சொன்னல, ஏத்த இறக்கம். அங்கத்தில் தங்கம் தொங்க, சங்கத்தில் சேர, சிங்கத்தில் வந்தான். இப்படி எல்லாம் நீங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது ரசிக்கிறபடி இருக்கும். ஓகேயா? சோ அதனால அந்த அழுத்தத்துக்கு நல்லா கொடுத்து பேசுங்க. எஸ். அங்கத்தில் தங்கம் தொங்க, சங்கத்தில் சேர, சிங்கத்தில் வந்தான். மங்கள நாட்டு அங்கட பாடு. அங்கத்தில் தங்கம் தொங்க, சங்கத்தில் சேர, சிங்கத்தில் வந்தான். மங்கள நாட்டு அங்கட பாடு. ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ. டைம் இல்ல. குட் சூப்பர் சூப்பர். குன்னூரில் குடியிருக்கும் சுப்பனின் குமரன் குப்பன் குளத்தில் குளித்துக் கொண்டிருக்கும் குரங்கை சுருட்டை குச்சியால் குத்தினான். குரங்கு குடியோ குடி என்று குதித்தது. குன்னூரில் குடியிருக்கும் சுப்பனின் மகன் சுப்பனின் குமரன் குப்பன் குளத்தில் குளித்துக் கொண்டிருக்கும் குரங்கை சுருட்டை குச்சியால் குத்தினான். குரங்கு குடியோ குடி என்று குதித்தது. ஓகேமா, தேங்க்யூமா. தேங்க்யூ. ரைட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கரெக்டா வந்து செகண்ட் ரவுண்ட்ல இந்த வீடியோ மாதிரி ஆயிடுச்சு. சரி, அடுத்தது யாரை எழுதி கொடுங்க சீக்கிரம். சரி வாங்க பிரகாஷ். ஆனா நீங்க யாரை எழுதி தான் போகும். வைத்தியகார ஆஸ்பத்திரி தானே மாறிட்டு. ஆரிஸ் பாக்குறாப்ல. சரி, இவன் எப்படி சொல்றாங்களோ அதே அப்படியே உருவாக்கி நாம பேசுவோம். சொல்லுங்க. வைத்தியகார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கு பைத்தியம் முடிச்சா, எந்த பைத்தியகார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியர் வந்து அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பாரு. சரி, இன்னொரு பைத்தியகார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியத்துக்கு பைத்தியம் பிடிச்சா, எந்த வைத்தியகார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியர் வந்து அந்த பைத்தியம்
கிளையில ஒரு கிளை கணிக்கல, கன்னிக்கிளை தரிவந்த கனிகளும் இருக்கிற. ஆடுகிற கிளையில ஒரு திரும்பியே பார்க்க வில்வராய நல்லூரில் வில்வ மரத்தடியில் வில்லை வைத்துக் கொண்டு வில்வக்காயை அடித்தான் வீரபத்திரன். கையை பின்னாடி கட்டாதீங்க. ஐயோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியருக்கே வைத்தியம் பார்க்குற, வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அந்த வைத்தியத்துக்கு பைத்தியம் பார்க்குற யாரும் தப்பான்னு சொல்றீங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியருக்கே வைத்தியம் பார்க்குற, வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் அந்த வைத்தியருக்கு பைத்தியத்தை பார்ப்பாங்க. வியாழக்கிழமை தாளம்பூ வச்ச சிட்டு மலைநடுவே ஆலைப்பூ அன்னமிட்டு அறிமுகம் பார்க்க விழித்திருந்தார். வியாழக்கிழமை வியாழக்கிழமை தாளம்பூ வச்ச சிட்டு மலைநடுவே ஆலைப்பூ அன்னமிட்டு அறிமுகம் பார்க்க விழித்திருந்தார். வியாழக்கிழமை தாளம்பூ வச்சிட்டு மலை நடுவே வாழைப்பூ அன்னமிட்டு கலிமுகம் பார்க்க விழித்திருந்தாள். முருக்கமைனர் கருக்கி விழுந்தும் குறிப்பு வழியில் நிறுத்தரணித்த முருக்கமைனர் நீங்க எப்ப வார்த்தைகளோட நீங்க வந்து மெலோடி ஆட் பண்றீங்களோ அது ரசிக்கிறபடி நம்ம மனசுல பதியறபடி இருக்கு. மெலோடி ஆட் பண்ணாத அந்த வார்த்தைக்கு நம்ம மனசுல போய் பதியவே கிடையாது. தாளம்பூ வச்ச சிட்டு மலை நடுவே வாழைப்பூ அன்னமிட்டு கலிமுகம் பார்க்க விழித்து எழுந்தாள். சித்தாத ஆகாயத்துக்கு போய் சித்தாத ஆகாயத்திலிருந்து சித்திரபூமியை பார்த்தா சித்திரவு ஆகாயத்துல சித்திரபூமி சித்திரபூமியிலிருந்து சித்தாத ஆகாயத்துக்கு போய் சித்தாத ஆகாயத்திலிருந்து சித்திரபூமியை பார்த்தா சித்தாத ஆகாயத்துல சித்திரபூமி. கஷ்டமா போயிடும். அதாவது வாழைப்பழம் வழிபட்டு ஏழைகளை ஒருத்தி வழியில் நன்றி விழுந்தாள். வாழைப்பழம் வழிபட்டு ஏழைகளை ஒருத்தி வழியில் நன்றி விழுந்தாள். அவ்வளவுதான். சூப்பர் குட். வளர்ந்திருக்கிற கோழி, ஓடி கொத்தா கோழி, தீனி கொத்தா கோழி, வலுவலு சொல்வலு என வளர்ந்திருக்கிற கோழி. கோழி கொத்தா கோழி, தீனி கொத்துற கோழி, வலுவலு கொலுவலு என வளர்ந்திருக்கிற கோழி. கோழி கொத்துற கோழி, தீனி கொத்துற கோழி, வலுவலு கொலுவலு என வளர்ந்திருக்கிற கோழி. ஓகே சூப்பர். தேங்க்யூ வெரி குட் சார். சூப்பர். ஆனால் இதில் நம்ம அந்த பயன்படுத்தும் போது கோழி, இந்த ழு இந்த பயன்பாடை நம்ம இன்னும் சாதாரணமாக இந்த பயன்படுத்திட்டு இருக்கோம் தமிழ்ல. ஸோ அது நீங்க வழு கொழு சரியா, இந்த ழு வேற, வலுவலு கொழு இந்த ழு வேற, இதெல்லாம் நீங்க உச்சரிப்புல சரியா பிராக்டிஸ் பண்ணிக்கணும் தமிழ். தெற்கு வடக்கு முக்குல இருக்கும் செக்கடி வக்கருடா நீ என்னை வருடுகிறாய். எழுதுகிறாய். திருவாரூர்ல தெற்கு வடக்கு திருவாரூர் இல்ல பாலாஜி, வக்ரூடா நீ என்னை கிடையாது. அவர் உங்களை ஒன்றும் பண்ணல, என்ன நெருங்குகிறான்னு கேட்குறீங்க. அவருக்கு கொஸ்டின் கேட்குறீங்க. பாத்தீங்களா? இல்ல இங்க பாருங்க, என்ன கீழே ரெண்டாவது வார்த்தை
திருவாரூர்ல தென் தெருவுல தெற்கு வடக்கு முக்குல இருக்கும் செக்கடி வக்கருடா நீ என்ன நெருங்குகிறார். அது குருடா இருந்துச்சு, நீங்க வக்கருடா சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, ரைட், ஓகே, சூப்பர். வாங்க வந்து உட்காந்துடலாம். சூப்பர், ரைட், நன்றி. யாரு பாபு சாந்தி வாங்க. யாரு பெற்ற சட்டை? எங்க தாத்தா பெற்ற சட்டை. தச்ச சட்டை, போன சட்டை, கிட்டு சட்டை, ஓட்ட சட்டை. யாரு பெற்ற சட்டை? எங்க தாத்தா பெற்ற சட்டை. தச்ச சட்டை, போன சட்டை, கிட்டு சட்டை, ஓட்ட சட்டை. ஓகே, வாங்க. ரெண்டு கை கழுவி சொன்னீங்களா? அப்படி இல்ல, யார் தச்ச சட்டை? நீங்க தாத்தா தச்ச சட்டை அப்படி கெட்டா சொல்லுங்க. பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா கட்டாம பேசுறீங்க. யாரு பெற்ற சட்டை? எங்க தாத்தா பெற்ற சட்டை. தச்ச சட்டை, போன சட்டை, கிட்ட சட்டை, ஓட்ட சட்டை. திருவாரூர்ல தென் தெருவுல தெற்கு வடக்கு முக்குல இருக்கும் செக்கடி வக்குருடா நீ என்ன நெருங்குகிறார். திருவாரூர்ல தென் தெருவுல தெற்கு வடக்கு முக்குல இருக்கும் செக்கடி வக்குருடா நீ என்ன நெருங்குகிறார். திருவாரூர்ல தென் தெருவுல தெற்கு வடக்கு முக்குல இருக்கும் செக்கடி வக்குருடா நீ என்ன நெருங்குகிறார். துளித்துளி பனித்துளி துளித்துளி பனித்துளி கிளி கிளி பசுங்கிளி கலிக்கலை கண்டுகளி விழி விழி கருவிழி துளித்துளி பனித்துளி கிளி கிளி பசுங்கிளி கலிக்கலை கண்டுகளி விழி விழி கருவிழி. அவள் அளந்தாள், இவள் அவள் அளப்பாள், இவள் அவள் அளந்தாள். அவள் அளந்தாள், இவள் அவள் அளப்பாள், இவள் அவள் அளந்தாள், அவள் அளப்பாள், அவளும் இவளும் அளக்காவிட்டால் எவள் அளப்பாள், அளக்காவிட்டால் எவள் அளப்பாள். ஓகே, அடுத்து யாரு? சீக்கிரமா டைம்ல பாருங்க. போர்த்து சூப்பர் செகண்ட். நான் கேட்கறதுல ஆசையா இருக்கு. இன்னொரு சொல்றேன். நம்மளால டங் பீசஸ் தான் அவங்களுக்கு மனப்பாடம் பேச முடியல. பட் ஆனாலும் அந்த பசங்க அதை உள்ள வாங்கி அவனுக்கு தமிழ் அதை எழுத கூட தெரியல, ஆனாலும் அதை இங்கிலீஷ்ல எழுதி நம்ம கிட்ட படிச்சிருக்கான். ஆனா அது கேட்கறது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதனால திரும்பி எழுதி சொன்னேன். சந்தோஷம். அடுத்து தப்பி முடியாங்க. நீங்க தப்பு எப்படி பேசுவாங்க? தமிழ் எப்படி பேச முடியுமா? அவங்க தப்பு என்ன தூக்கி முடியுது? தோட்டமா தோட்டம், பப்பாளி தோட்டமா? எங்க அவரு எங்க தோட்டமா தோட்டம், பப்பாளி தோட்டம், பருத்தப்பாயை சுத்திக்கிட்டு ஏற்றாம இன்னொரு தோட்டமா தோட்டம், பப்பாளி தோட்டம், பருத்தப்பாயை சுத்திக்கிட்டு ஏற்றாம தோட்டமா தோட்டம், பப்பாளி தோட்டம், பருத்தப்பாயை சுத்திக்கிட்டு ஏற்றாம. சரி, நடந்துகிட்டே பேசு, நின்றுட்டு பேசு. நில்லு, முதல்ல ரெண்டு கையை ஆட்டாம நில்லு. நிப்பாட்டு. இப்ப பேசு. தோட்டமா தோட்டம், பப்பாளி தோட்டம், பருத்தப்பாயை சுத்திக்கிட்டு ஏற்றாம. நல்லா சத்தமா பேசு. தோட்டமா தோட்டம், பப்பாளி தோட்டம், பருத்தப்பாயை சுத்திக்கிட்டு ஏற்றாம. ஏன் கை திரும்பி நடக்குது? ஒண்ணு சவுண்ட் வருது, ஏன்னா கை நடக்க ஆரம்பிச்சிருது. கையை நீ ஆட்டாம நல்லா சத்தமா பேச பார்ப்போம். தௌஃபீக், அதான் நான் உனக்கு கொடுக்குற மாடுலேஷன், மாடிஃபிகேஷன் எல்லாமே. தோட்டமா தோட்டம், பப்பாளி தோட்டம், பருத்தப்பாயை சுத்திக்கிட்டு ஏற்றாம. தோட்டமா தோட்டம், பப்பாளி தோட்டம், பருத்தப்பாயை சுத்திக்கிட்டு ஏற்றாம. ஓகே தம்பி, சூப்பரா சூப்பர். போன பசங்க இன்னொரு இது சொல்லுவீங்களா? நான் பேசுறோம் அப்படின்னா. ஓகே, அடுத்தது நாங்க யோகேஷ் வாங்க. வாங்க வாங்க, டைம். காக்கான்னு பேர் வந்தா காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கா காக்காக்கான்னு கத்துலாம். பழி பழி கிளி மொழி நெட்டை நெட்டை குட்டை முட்டை ஆடு மாடு பச்சை பச்சை முட்டை பச்சை பச்சை முட்டை பழி கிளி மொழி நெட்டை குட்டை முட்டை ஆடு மாடு முட்டை. ஓகே தம்பி, தேங்க்யூ, சூப்பர். அடுத்து யாருக்கா?
வாங்க வாங்க சீக்கிரம் வந்துருங்க யார் பேசு சீக்கிரம் வந்துருங்க ஹரிஷா தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை கோல சட்டை கிட்டத்தட்ட ஓட்ட சட்டை யார் தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை கோல சட்டை கிட்டத்தட்ட ஓட்ட சட்டை யார் தச்ச உண்மையா ஒரு தாத்தா சட்டை தச்சு கொடுத்துருக்காரு யார் தச்ச சட்டை எங்க தாத்தா தச்ச சட்டை கோல சட்டை கிட்டத்தட்ட ஓட்ட சட்டை அவ்வளவுதான் எமோஷனல் பேசுறது வந்துச்சு ஓகே சூப்பர் வாங்க அடுத்த துப்பாக்கி துப்பாய தூங்கும் மலை கொச்சை எச்சி கொச்சை வலி கிளி மொழி நட்டை குட்டை முட்டை ஆடு மாடு மூல் கீரி பார்த்த தேரை விட்டு ஓடும் கோரைக்கு தேரை இருந்தால் சாரை பார்த்து சீரும் சீரும் சாரி கீரி பார்த்த தேரை விட்டு ஓடும். ஓகே சூப்பர் குட் முடிச்சா எல்லாரும் பேசிட்டீங்களா